ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வசனம் எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் சொல்கிறார், நான் நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. தேவனுடைய பிள்ளையை, உன் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டு நீ தவிச்சு கொண்டிருக்காயா? கடன்கிற பிடி, வியாதிங்கிற பிடி, பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல தடைகள், பல சவால்கள், குடும்பத்துல பல பிரச்சனை என்று சொல்லி பல விதத்துல நீ மாட்டிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்காயா? இந்த காலவேளையில ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ அழிந்து போவதில்லை. ஆண்டவர் சொல்றார், உன்னை ஆபத்துக்கு நான் விடுதலையாக்குவேன், வியாதிக்கு உன்னை விடுதலையாக்குவேன், கடனுக்கு உன்னை விடுதலையாக்குவேன், உன் கஷ்டத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவேன், நிச்சயம் நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை நம்பினபடினால், வசனம் சொல்லுறது, நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை யாரும் விடுதலையாக்க ஆளில்லையே என்று சொல்லி நீ கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இயேசுவை நோக்கி ஜபித்து பார், அவரை நோக்கி கூப்பிட்டு பார், ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் என்று சொல். எரேமியா ஒரு மனுஷன் இருந்தான், தேசத்துல ஒரு பெரிய யுத்தம், எல்லாரும் மறிக்கக்கூடிய சூழ்நிலை, இவன் கலங்கி தவித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு வார்த்தையை கொடுத்தார், எரேமியா நான் நிச்சயமாய் உன்னை இந்த ஆபத்திலிருந்து விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ மறிச்சு போக மாட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்றாரு, அநேக பிரச்சனையினால, அநேக காரியத்தினால நான் மரித்து போய் விடுவனோ, மூழ்கி போயிடுவனோ, இதுல இருந்து என்னால் விடுதலையாகவே முடியாதா, இதுல இருந்து நான் மறுபடியும் வெளியே வந்து என் வாழ்க்கை வெற்றி அடையாதா என்று சொல்லி நீ ஒருவேளை கலங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்றாரு, நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாத, நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். God bless you.